ஸோ எனக்கு என்ன தெரியணும்னா எல்லாத்துக்கும் போனால் வந்து பெரிய பெரிய பங்களோ கிடைக்கிது, பெரிய பெரிய வீடியோ கிடைக்கிது, வேலை இல்லை, வெட்டி இல்லை. கிராஜுவேஷன் முடித்தாலும் இந்த யூத்தியன் கிராஜுவேஷன் முடித்தாலும் வேலை கிடைக்கிது. ஸோ என் மாமியார் வந்து கல்யாணத்துப்போ, ஏன்னா அவங்க சிறு வயசு கல்யாணத்துக்கு அப்போ ஸ்ரம்பனில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸ்ரம்பனில் நானும் அவங்க கல்யாணத்தில் தான் பார்த்தேன். கல்யாணம் நிச்சயம் பண்ணி அது முன்னுக்கு வீடு குடும்பத்தை பார்க்க போகும்போது பார்த்தேன். 2 தோடு குத்திருக்காங்க. அவங்க வயசுக்கு சிறு வயசு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 2 தோடு கொடுத்துருக்காங்க, டோக்டேஸ் அடிச்சிருக்காங்க, கையில் டூட்டேஸ் அடிச்சிருக்காங்க. அவங்களாம் அந்த மாதிரி காமிச்சிக்கல. அவங்க வந்து ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி. ஆர்த்தோடாக்ஸ்னால் அந்த காலத்து பாரம்பரியம் மாதிரி அவங்க காமிக்கல, என்கிட்ட காமிக்கல. ஸோ இது வந்து அவங்கள அனுப்பிவிட்டு ஸ்ரம்பன்லேருந்து வேலை விட்டு நிற்க வச்சு, அதுவும் தீபாவளிக்கு உரல் குத்தணுமா, அம்மி ஆட்டணுமா. ஸோ வெளியே உள்ளவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்க உரலாம் குத்த மாட்டாங்க, வேணா மிளகாத்தூள் வேணால் அரைப்பாங்க, பாபாசம் வைப்பாங்க, இது வைப்பாங்க. ஆனால் இது ஓவராக இருக்குது, இது யாரோ செய்ய சொல்லி செஞ்ச மாதிரி இருக்குது. அப்போ நான் விட்டுட்டேன். நான் உங்களுக்கு ஆள் வந்து கூட வந்தோடனே அதனால் செய்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் போகும்போது என் குழந்தை மௌனை வந்து சேகர், என் குழந்தை மௌனை வந்து என் வீட்டுக்கார் தம்பி மௌனை வந்து 4 வயசு. அதான் சொல்கிறல 3 வருஷமாக என்னை வாழ விடாமல் வச்சுருந்தாங்கன்னு. 4 வயசு இவங்க எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் ஜேபிலேருந்து வந்தவங்க அங்கங்கே வந்தவங்க எல்லாம் கிளம்பும்போது இந்த பையனை இவங்க அனுப்பலையான்னு எனக்கு தெரியாது. இந்த நெட்வொர்க் வந்து அனுப்பலை. ஸோ சொன்னமாக இவங்களாம் செய்யலை, என் மாமியார் எல்லாமே செய்யலை. ஸோ எல்லாம் கேட்டாங்க, என்னத்துக்கு வந்து குழந்தை சேகர் அவனை என் வீட்டுக்கு எடுத்து 2வது தம்பி அவனை எடுக்கிறீங்க, அவங்க அம்மா கூட அனுப்ப வேண்டியது ஜேபிக்கு, என்னத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இல்லை நானும் வேலை விட்டுட்டு தான் வந்திருக்கேன், வேலைக்கு போக மாட்டேன், ஸ்ரம்பனில் வேலை செஞ்சேன். இவர் என் வீட்டுக்காரு மூத்தவர், கல்யாணம் பண்ணிட்டாங்க சங்குரு, அதனால் என் கூட எனக்கு துணையாக இருக்கட்டும் அப்படின்னாங்க. எனக்கு துணையாக இருக்கட்டும்னு. அப்போ அங்கே வந்து பாட்டியும் இருக்காங்க, என் வீட்டுக்காரு பாட்டியும் இருக்காங்க. ஸோ 3 வீடு இருக்குது. கீழே அவங்க மாமா வீடு இருக்குது, மேலே அவங்க மாமா இருக்குது, இந்த வீடு இருக்குது. ஸோ எல்லா வீடும் இருக்கும்போது இவங்க பிளான் பண்ணி பாட்டியை வந்து சண்டை போடுற மாதிரி அனுப்பிட்டாங்க அவங்க மாமா வீட்டுக்கு. நானும் ஒன்றும் மனசை நினைக்கல. நான் 2-3 பேர் தெரியாதவங்க கேட்டாங்க, இது என்ன கல்யாணம் பண்ணி இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கோங்க, குழந்தை பிள்ளை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை நான் வீட்டில் தான் இருப்பேன் சொன்னவங்க. இப்படி எப்போ கணக்காக முகூர்த்தக்கால் 5வது நாள் எடுக்கிறாங்க, 5 மணிக்கு பூஜை போடுறாங்க, 5 மணிக்கு முகூர்த்தக்கால் எடுத்தோன்னு தானே இந்த சாங்கியம், தமிழ்நாடு சாங்கியம், கல்யாணம் பண்ண சாங்கியம் நடக்கும் கல்யாணம் பண்ணவங்களுக்கு. ஸோ மணி அடிச்சு கும்பிட்டோன்னா 5 மணிக்கு ஃபோன் வந்துருச்சு. இந்த மாதிரி ராத்திரி வந்து டிக்கெட் எடுத்துகிட்டேன். பேராக்காரவங்க தான் எனக்கு வந்து ரெஜிஸ்டர் சூடால் சைன் வச்சவங்க. ஸோ 5 மணிக்கு டிக்கெட் எடுத்தாச்சுன்னு. ஸோ அப்படி தான் நான் வந்து எதுலேயுமே வாங்கக்கூடாது, அந்த முகூர்த்தம் கணக்காக போகக்கூடாது, அந்த எதுவுமே என் வாழ்க்கையில் வந்து நல்லதாகவே நடக்கக்கூடாது. அது பெரிய மனுஷன் ஆகணுத்துக்கு என் முன்னுக்கே சாப்பிட வைக்கணும், மற்றவங்க பார்த்து ஏங்கணும், அவங்க படத்தை கூட்டிகிட்டு போகும்போது அம்மா அப்பா நான் பார்த்து ஏங்கணும், செய்யாத தப்புக்கு கிச்சன் டியூட்டி போட்டு கையை வச்சு கொல்லணும், தேவையில்லாமல் ஆம்பளைங்க கூட இது பண்ணி, இத்தனைக்கும் அந்த சிச்சுவேஷனே தெரியும் ஆசிரமத்தில். இதே வந்து கிச்சன் டியூட்டி, கிச்சன் ஸ்டாஃபு அவங்க மாமா மேலே வந்திருந்தாங்கன்னா, ரூமில் இருந்தாங்கன்னா, ஸோ ஃபோன் அடித்தாங்கன்னா அந்த இன்டர்காம் அந்த 12, 11 அப்படி கால் பண்ணி அவங்க மாவனை தான் வைப்பாங்க. அப்போ என்னை தாக்கீட் பண்ணி மேலே போய் நம்ம ஜாமான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க ஸ்டாஃப் ரூம்லேருந்து, கிச்சன் ஸ்டாஃப் ரூம்லேருந்து. நானும் போகிறேன், அவங்க மாவன் இருக்கா, கையை வைக்கிறேன், கணக்காக என் கூட்டாளி வந்து பார்க்குது. உடனே சொல்லிடுச்சு, ஓ நீ வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன வருது அவங்க அம்மாவுக்கு. நான் சொன்னேன் ஒழுங்காக பேசு. அவங்க அம்மா வந்து இங்கே இருந்தாங்கன்னா, மாவன் மேலே இருந்தாங்கன்னா ஃபோன் அடித்து அவனை எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அது என்ன மாவன் மேலே இருக்கும்போது என்ன போய் எடுத்துகிட்டு வர சொல்லுது. அப்போ நான் வந்து டார்கெட் தானே பிளான் தானே. ஸோ உள்ளுக்கு எல்லாமே செஞ்சு விட்ருக்காங்க. யார் செஞ்சு விட சொன்னான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படியே டார்கெட் பண்ணி ஸோ மாமியை வந்து வேலைக்கு போகலன்னு என் குழந்தை ஒன்று 4 வயசு எடுத்தவங்க அங்கே உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, எப்போ வந்து இந்த வீடு கட்ட ஆரம்பித்தாங்களோ என் வீட்டுக்கார் வந்து காப்பாறுலேருந்து 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு டீப்பு வந்துடுவாராம். அங்கே தங்க மாட்டாராம், வீடு வந்ததுலேருந்து வந்துடுவாராம். ஸோ இங்கேருந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு வரவங்க, ஸோ காப்பாறுலேருந்து
ரவங்க வருது. அது கல்யாணம் முடிச்சு எவ்வளோ நேரம் பிடிக்கும். ஸோ விடல 2 வாரத்துக்கு ஒரு டிப்பு, 1 வாரத்துக்கு ஒரு டிப்பு. அதுவும் இவங்க அனுப்பும்போது மேக்ஸிமம் பச்சையாக சொல்லணும் பீரியடாக தான் இருக்கும். அவங்க அந்த மாதிரி டைமில் தான் அனுப்புவாங்க. புது கல்யாணம் பண்ணி அப்படி தான் அனுப்புவாங்க. ஸோ குழந்தை மாவனையும் அனுப்பல. இவங்க வேலைக்கு போகலன்னு சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, அவங்களுக்கு வயசு இருக்குது. இவங்க என்ன செஞ்சுருக்கணும், என் மாமியா காலை வேலைக்கு போயிருக்கலாம். ஸோ புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஸோ அவரையும் அனுப்புறதில்ல. அவங்க அம்மாட்ட அவ்வளோ நேரம் அங்கேருந்து ஃபோன் அடித்து பேசுவார். லேண்ட்லைன் இவர் தான் பேசுகிறாரு எனக்கு தெரியும், நாங்கள் தானே இருக்கோம். அப்போ என்னை கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இங்கே பாரு உங்கள் வீட்டுக்கார் ஃபோன் அப்படியே போவேன். சாப்பிட்டியா, ஓகே, அப்படியே வச்சுக்குவாங்க, பேச விட மாட்டாங்க. எதுவுமே இல்லாமல் என்னத்துக்கு என்னை ட்ரை பண்ணி கல்யாணம் பண்ணோம். யார் செஞ்ச வேலை இது. ஸோ இவங்க ராத்திரி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ராத்திரி வேலைக்கு போக ஆரம்பித்தோன்னே அங்கே தம்பி வீடு இருக்குது, கடைக்காரங்க அவரோட தம்பி கடை வச்சுருக்காங்க, வீடு இருக்குது. அவங்க அந்த பையன் வயசோட 7 வயசு பிள்ளைங்கள்லாம் இருக்குது. அப்போ அங்கே அவங்களே கூப்பிடுறாங்க, இங்கே வந்து சத்யாவை படுக்க சொல்லுங்கள் அப்படின்னு. என் வீட்டில் என் வீட்டுக்காரு நான் ராத்திரி வேலைக்கு போனால் அந்த பையன் என் கூட தானே இருக்கணும். ஸோ அவர் வந்தால் கூட அனுப்பிவிட சொன்னால் கூட வேணாம் இங்கே எப்படி வேணாம். அதுவும் எப்படி கல்யாணம் பண்ணதுலேருந்து அந்த பையனும் அவரும் மெத்த, நான் வந்து கீழே பாயில். எங்கே போய் சொல்லிட்டு அழுவுறது தெரில. நான் எந்த காலத்து ஆளுன்னு தெரில. இவங்க ஏன் இந்த மாதிரி என் குடியை கெடுத்தாங்கன்னு தெரில, ஏன் இந்த மாதிரி நாசமாக்குறாங்க தெரில. கல்யாணம் பண்ணதுலேருந்து 4 பிள்ளை வந்தாலும் அவர் நான் பெரிய மெத்த, அவர் சின்ன மெத்த, அந்த மாதிரி தான். 3 வருஷம் அந்த பையனை வச்சு பார்த்து. ஸோ இதே நேரத்தில் என் குழந்தை அங்கேருந்து இங்கே ஜேபியில் இருக்கான், சின்ன குழந்தை 3ஆவது குமார்னு. ஸோ நான் கல்யாணம் பண்ணல. என்ன பிரச்சனைன்னு தெரியல, என்னமோ ஆஃபீஸ் பிரச்சனை, என்னமோ பாஸ்போர்ட் பிரச்சனை தெரியல. அங்கே வர வச்சுட்டு அதான் சொல்கிறேன், சத்யா நீ போய் இன்றைக்கி அங்கே படுத்துக்கோ கடைக்கார வீட்டில், யாரோ அவங்க தம்பி வீட்டில். நான் சொல்கிறேன், என் வீட்டுக்காரு காப்பாரில் இருக்கார், நானும் என் கொழுந்தனும். அப்போ அந்த பையன் என் கூட படுத்தாண்ணா. நாங்கள் 3 பேர் படுக்கும்போது புருஷன் பொண்டாட்டி என்னை கீழே படுக்க வைக்கிறாங்க, அவனை படுக்க சொல்கிறாங்க. அவனே போகிறேன்னு சொன்னால் கூட வேணான்றாங்க, அவங்களே கூப்பிட்டா கூட வேணான்றாங்க. அது என்ன கொழுந்தம் வந்தா. ஸோ இது மாமியார் செய்யலை. நான் சொல்கிறேன், எங்கள் மாமியாருக்குலாம் அந்த மாதிரி குணம் இல்லை, அந்த மாதிரி புத்தியும் இல்லை. யார் இவங்களுக்கு சொல்லி கொடுத்தா, யார் இந்த மாதிரி வாழ விடாமல் பண்ண சொன்னால். ஸோ என் மாமியார் 5ஆந்தேதி, என் குழந்தை 3ஆவது குழந்தை 5ஆந்தேதி. ஸோ இவங்களுக்கு ஏன் அந்த நாத்த வேலை இவங்களுக்கு. ஸோ 3 மாதம் சென்று ஓகே சிங்கப்பூர் வேலை கிடச்சிடுச்சு. அப்போ தான் தாசி சத்து ரொம்ப டோப்ளஸ் ஸ்ரீயாலம்னா இருக்கும்போது கிளம்புறோம். இவங்க என்ன சொல்லி எடுத்தாங்க என் குழந்தை மாவனை எல்லாத்துலேயும் என்ன ரீசன் சொன்னாங்க, சங்கர் கல்யாணம் மட்டும் நான் ஒண்டியாக இருப்பேன், நான் வச்சு பார்த்துக்கிறேன், ஒன்றா போகும்போது அவங்க அம்மாட்ட போயிட்டு அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னாங்க. ஜேபிக்கு வரோம் 2 பேரும். இவர் வேலை சிங்கப்பூரில் கிடச்சிடுச்சுன்னு கூடிய சேர்த்து சத்தியா பெருமை கூடிய போயா அப்பயும் கேட்குறாங்க. நீங்கள் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அதுங்க என்ன கல்யாணம் பண்ணி போகிறாங்க, ஏன் அவங்க கூட அனுப்பிடுறாங்க. ஸோ இதுதான் என் தலையெழுத்து. ஸோ இப்படியே இருந்து அந்த பையனையாக பார்க்க கஷ்டம், சாப்பிட மாட்டான், குசுன்னு ஏதாச்சும் சொல்லிடுவான். நம்ம பிள்ளையாக இருந்தால் நானும் என் பிள்ளைய அடிச்சிருக்கேன், படிக்கலைன்னா அடிச்சிருக்கேன், சோறு ஊட்டும் போது சாப்பிடலன்னு அடிச்சிருக்கேன். ஒரு வாட்டி அடித்ததுக்கு உடனே சொல்லிட்டான், காதில் போய் குசுன்னு சொல்லுவான். அவர் எந்த ரோடுனே தெரியாது, கேள் ரோடே எனக்கு தெரியாது, பிறந்து எந்த ரோடே தெரியாது, இறக்கி விட்டு வந்துடுவார். ஸோ ஒரு வாட்டி சோறு சரி ஊட்டியும் விட்டு பார்த்துட்டேன், என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். ஸோ சரி நீங்கள் சாப்பிடு அப்படி சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டு 4 ஹவர் 5 ஹவர் இந்த இவ்வளோண்டு சோறு சாப்பிடுவாங்களா. ஸோ சாப்பிட்டேன்னு சொன்னோன்னே வீட்டில் வந்து அவங்க தாய் மாமனா யாரோ பெரிய சோஃபா வாங்கி போட்டாங்க. பெரிய சோஃபா கீழே வந்து இவ்வளோ பெரிய கால் இருக்கும், இவ்வளோ பெரிய கால், அதோட கால் எவ்வளோ பெருசு. ஸோ ஒரு காலையில் தான் கூட்டியாச்சே அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டியா சத்தியா குளிச்சுட்டு வர கிடையாது குட் பாய் அப்படி சொல்லிட்டு பார்க்குறேன். நானும் கவனிக்கல, 2 நாள் சென்று புழு வச்சு வருது, அதெல்லாம் அடிச்சிட்டேன். ஸோ என்னத்துக்கு உங்களுக்கு இந்த வேலை, என்னத்துக்கு ஏன் இதை செஞ்சாங்க. ஸோ கணக்காக ஒன்றா இப்போ போகிறோம். அவங்க அம்மா சொன்னாங்க அங்கே விட்டு தானே இங்கே கொண்டு வந்து, அப்பயும் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, வந்து கூட்டிகிட்டு போகிறதே இல்லை பையனை. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க ஒன்றாப்பில் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு. அப்புறம் தான் அந்த டியூஷனு வந்து ஆம்பளைங்களை அனுப்புறது, அங்கே அனுப்புறது, இங்கே அனுப்புறது, இந்த மாதிரிலாம் ஒன்றுமே ஃப்ரீயாக செய்ய விடல. ஸோ கல்யாணம் பண்ணி ஸ்ரீயானமுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 வெள்ளி கணக்கு, 10 வெள்ளி தான் என் வீட்டுக்காரர் கொடுக்க சொல்லுவாங்க, 10 வெள்ளி. இதே 10 வெள்ளி எங்கே கொடுத்தாங்க, கிறிஸ்டின் வீட்டில் தாமன் மீடனில் பிகேஸ்லனால அந்த போலீஸ்கார அண்ணன்னு சொல்லுவாங்கள்ல, அவர்
மெடலின் அவங்க ஒய்ஃபு போலீஸாக ஆமியாக தெரியல, அவங்க இந்த குவார்டர்ஸில் தங்குவாங்க. ஸோ அவங்க வரும்போதெல்லாம் ஓகே மீ கேப்சி 10 வெள்ளி கொடுத்துட்டு போவாங்க. 10 வெள்ளி, ஆனால் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னுவாங்க. அது கூட சிலதில் அவங்க அக்கா தங்கச்சி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா திருநியா அப்படி கேட்பாங்க. ஒரு வாட்டி என்ன செஞ்சேன், ஒரு சின்ன பிள்ளை 4 வயசு தான் இருக்கும், அந்த ஸ்டீல் உடு இருக்குல்ல பானை வளர்க்குறது. அப்போ எங்கள் வீட்டில் வந்து மண்ணெண்ணெய் அடுப்பு. ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கும், ஒரு கட்டு இருக்கும், ஒரு 5-6 இருக்கும். நான் திருடி கொண்டு போகல, எங்கள் அம்மாவுக்கு பானை வளர்க்க கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன பிள்ளைக்கு திருட தெரியுமா, பேக்கில் நான் பேக்கும் எடுத்துகிட்டு போகல, கையில் எடுத்துகிட்டு போனால் என்ன திருடிட்டு போறியா, இதெல்லாம் ஒரு கேஸா, இதெல்லாம் ஒரு திருட்டு பலியா, இதெல்லாம் ஒரு திருட்டு பலியா. ஸோ எனக்கு இப்போ தெரியணும், 3 வருஷமாக அந்த பையன் என் கூட இருக்கும்போது 10 வெள்ளி தான் கொடுப்பாங்க. 10 வெள்ளி தான். வீட்டில் வந்து கேட்டு சொந்தமாக துணி வாங்கி தைச்சி போட்டுக்கிட்டேன். இது பேசுகிறீங்களா, ஒரு கேபினெட்டாக ஒரு அந்த இரும்புலாம் எடுத்துகிட்டு வந்து அடித்து கொடுத்தாரு, அதை வச்சுக்கிட்டேன். மெத்த ஒன்று வாங்கி போட்டோம், 21 இன்ச்சு, ஒரு 6 மாதம் சென்று 21 இன்ச்சு டிவி வாங்கி போட்டார். அதோட ஒன்றும் இல்லை, அதோட ஒன்றுமே நான் கேட்டதும் இல்லை. ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து என் குழந்தை, அந்த கல்யாணம் பண்ணாத குழந்தை சொன்னால் ஒரு டிவி பெருசு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்தாங்க. அதுதான் 3 வருஷமாக நான் பச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 10 வெள்ளி கொடுப்பாரு. 10 வெள்ளி ஜாமான் வாங்கிட்டு ஒரு 10 காசாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வரணும், பில்லோட. ஸோ சிலந்திர சத்யா வந்து குழந்தைமாவை வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு எங்கேயாச்சும் வெளியே போகிறேன்னே, இந்த 10 வெள்ளி கொடுக்கும்போது நான் ஒண்டியாக கடைக்கு போகல, அதில் ஒரு 50 காசு மிச்சம் இருந்துச்சு. ஆசிரமத்துலேருந்து மாமிலாம் சாப்பிட்டு பழகிருக்கோம், ஜஜன் 5 நேரம் சாப்பாடு. ஸோ இந்த பழக்கம் ஒன்று போகல, ஏன்னா கல்யாணம் பண்ணி அப்போ தான் 3 மாதம். ஸோ ஒரு மாமியும் ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டேன். அந்த 50 காசு மிச்சத்தில் பில்லும் வச்சுருக்கேன். அப்போ காசு எப்போதுமே கேட்குற மாதிரி காசு கேட்டார். எங்கே மிச்ச காசுன்னு கேட்டார். நான் சொன்ன ஒரு ஐஸ்கிரீம் ஒரு மாமி வாங்கி சாப்பிட்டேன். சத்தியம் இல்லை, எனக்கு கடுப்பாக இருந்துச்சு, வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கு போய் அடிக்க சொல்லியிருக்காங்க. காசு என்னோட, சம்பாரிச்சது என்னோட, வாழ்க்கை பூரா எல்லா வீட்லேயும் அடிமையாக இருக்கேன். நல்லா பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் வீட்டில் வீட்டு படம் கூட செய்ய முடியாமல் 12 மணிக்கு படுத்து மூக்கெலாம் ரத்தம் ஊற்றும், 3 மணிக்கு எழுப்பிடுவாங்க, தூக்கம் கூட பத்தாது. எல்லா வீட்லேயும் ஆசிரமத்துலேயும் அப்படி தான். அங்கே போனேன், காலைல எழுந்திரிக்கணும், ப்ரேயர்ஸ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிறோமா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்றோமா, சாப்பிட்டு கிச்சன் டியூட்டி நம்ம நாள் டியூட்டி பார்க்குறோமா, எல்லா மாதிரி ஷேர் பண்ணி அப்புறம் சோவிங் கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. சோவிங் கிளாஸ்க்கு அனுப்பி அந்த கெஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் ஜீன் பொறுத்தருக்குல அதெல்லாம் பின்னணும். அப்புறம் பெட்ஷீட் பெட்ஷீட் தைக்கணும். அப்படியே 4:30 ஆயிரும், மணி அடிச்சிடுவாங்க. டீ டைம் முடிஞ்சோடனே விளையாட விட மாட்டாங்க. அவ்வளோ பேர் இருக்கும்போது ஏன் நான் ஒண்டி ரிசைக்கிளிங் பண்ணேன். அந்த ரிசைக்கிளிங் வந்து ஓப்பனிங் செரமனி பண்ணது ஒரு நாய்க்கடை கத்தி. ஸோ 6 மணி வரைக்கும் விளையாட முடியாது. ஸோ அவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு சீனியர் கேர்ள்ஸு ஒரு 30 பேர் இருக்கும். எல்லாம் ஷேர் பண்ணி செய்யுங்கன்னா பப்ளிக் வந்து கொடுக்குறாங்க, பெரிய பெரிய தொங்சம்பா அந்த மாதிரி. விளையாடவே முடியாது, மணியே அடிச்சிடும் டீ டைம் முடிகிறதுக்கு, எல்லாம் கேம்ஸ் டைம் முடிகிறதுக்கு. ஆனால் எனக்கு விளையாட முடியாது. ஸோ யார் இதெல்லாம் செய்ய சொன்னார்? கிளினிக் அளவு கூப்பிட்றவங்க ஒரு 10 பில்டிங்கை போனால் கிளினிக் சுற்றியும் கையில் தைக்கணும். ஸோ ஒண்டியாக கூப்பிட்டு நானும் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு நானும் போய் தைக்கிறது. தேய்ச்சி இங்கே சாட்டர்டே வந்து இங்கே தர கிளினிக் முடிச்சு, தர கிளினிக்னா தலையில் எண்ணெய் வச்சு சுத்தமாக மங்கு எல்லாத்தையும் கழுவி எடுத்து தேய்ச்சி எடுக்கணும். அது முடிச்சுட்டு கிளினிக்கில் போய் வேலை செஞ்சு மறுநாள் ஏந்திரிக்கவே முடியல. 4 காலில் நடந்து போனேன். அவ்வளோ காய்ச்சல். அந்த கண்ணாடி வைப்பாங்களா வாயில், இந்த உள்ளதெல்லாம் டெம்பரேச்சர் 41 என்னமோ சொன்னாங்க, எனக்கு தெரியல என்னன்னு. நாய் மாதிரி போய், ஏன்னா சண்டே நான் சாட்டர்டே வந்து தர கிளீனிங் பண்ணி கிளினிக்கு கழுவி, சண்டே எல்லாம் டெம்பிளுக்கு போயிட்டாங்க. நான் ஒண்டி இருக்கேன் சீனியர் கிளாஸில். என்னால் முடியாமல், யாருமே இல்லாமல் நாய் மாதிரி 4 கால் நடந்து வந்து கிச்சன் டியூட்டி பார்க்குறாங்களே லட்சுமிக்கு, அவங்கள்ட்ட தான் ஒரு தேவோவும் ரொட்டியும் சாப்பிட்டு, ஏன்னா எல்லாம் மேலே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளினிக் உள்ள அந்த ராணி அக்கான்னு சொல்கிறவங்களும் அவங்களும் வந்து டெம்பிளுக்கு போயிடுவாங்க. வர வரைக்கும் வெயிட் பண்ணி விழுந்து. ஸோ ஏன் எங்கே போனாலும் என்னை பற்றி டார்ச்சர் பண்ணுறாங்க. படிக்க வைக்கிறேன் நான் வேலையை தான் வாங்கி 4 மடங்கு அண்ணாத மாதிரி. யார் இது செய்கிற? எனக்கு இதுதான் தெரியணும். யார் இது செய்கிற? வாழ்க்கையில் யாருமே இந்த மாதிரி வாழ்ந்துருக்க மாட்டாங்க. ஏன் என்னை மட்டும் இப்படி செய்கிறாங்க? ஒரு வாரம் முன்னுக்கே அங்கே அனுப்பிடுறது. கல்யாணம் பழைய குழந்தை போகிறேன்னு சொல்லிட்டு, குழந்தை வந்து எல்லாம் தீபாவளிக்கு கேளுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு இவரை அனுப்புவார். அப்போ நான் சொல்லுவேன், நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நீங்கள் போகிறப்ப ஏன் வேலை கஷ்டமாக இருக்கா அப்படின்னு. ஸோ என்ன செய்கிறது, சரி கிளம்பி போவோம், வேலை கஷ்டமாக இருக்கா அப்படி. ஏற்கனவே செம்ம பூலி, ஏன்னா எல்லாத்தோடைய வயசு குறவு நாத்தான் அவங்க வீட்டில். ஸோ போனோன்னு எல்லா வேலையும் செய்வேன். இது செஞ்சு அது செஞ்சு அது பாட்டுக்கு குழந்தை பொம்பளை வந்துட்டு, சத்தியா அம்மா
விட்டுட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு அந்தந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. திடீர்னு வந்துட்டு வாங்க இதுக்கு போகலாம், கிளைங்க்கு போகலாம், ஷாப்பிங் போகலாம், அது போகலாம். நான் போகவே மாட்டேன். போக மாட்டேன்னா விட்டுருணும். இங்கேருந்து போகலன்னா அங்கே விடும். பாஸ் பண்ணி இவரை விரட்டி அனுப்ப சொல்கிறாங்க. அங்கே போனோடனே அதுவும் அவங்க வீட்டுக்காரரும் பாஸ் பண்ணுறாங்க, வாங்க கிளைண்ட் டவுனுக்கு போகலாம், அந்த ஷாப்பிங் அந்த சாரியில் வைக்கணும் அங்கே லிட்டில் இந்தியா. அப்போ நான் சொன்னேன் வரல வீட்டில் வேலை இருக்குன்னு. கடைசியாக எங்கள் மாமியை வச்சு போக சொல்கிறாங்க. போக சொன்னோன்னே நானும் போயிட்டேன். சரி போனால் உங்களுக்கு தெரியும், கட்டத்துலேருந்து நம்ம யார் பின்னால் வந்தாலும் லிவ் பண்ணல, எவன் என்ன கொடுத்தாலும் எடுக்கலை, டார்ச்சரு, பூலி, அடிமைத்தனம், எல்லா இடத்துலையும் அடிமைத்தனம், காசு எடுத்துடுறாங்க, அதை எடுத்துடுறாங்க, இதை எடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணி தனியாக படுக்க வச்சு கொழுந்தனவரை கொடுத்து அவங்க அம்மா அப்பாவை தனியாக விட்டுட்டு ஹனிமூன் கொண்டாடுற மாதிரி என்ன ஹனிமூன் கொண்டு போய் பின்னால் நடக்க வச்சுட்டு மறுநாளே ஒரு ஆள் பொம்பளை ஸ்கேண்டில் பண்ணால் தப்பே இல்லை. அந்த ஆம்பளைக்கு தான் வைக்கும், அந்த ஆம்பளைக்கு குடும்பத்துக்கு தான் வைக்கும். ஸோ என் குடும்பம் செய்யலை, யாரோ செய்ய சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து கொண்டு போயிட்டாங்க, மாமியை விரட்டுறாங்க. அவங்க கூப்பிட்றாங்க, நான் போக முடியாதா, மரியாதை இல்லையா அப்படின்னு. ஸோ மாமியார் சொன்ன நினச்சி போ. ஸோ பூச்சோங் ஜாயா 69 பஸ் டிரைவ்னு சொன்னால் அவன் கல்யாணம் பண்ணிட்டான், என் பின்னால் வந்தான். ஸோ அப்புறம்தான் இன்னும் 2 நாளில் நான் சொன்னேன் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். மலேசியன்கில் இருக்கும்போது எனக்கு 18-17 வயசு இப்போ போய் முடிஞ்சிடுச்சு. யோசிச்சு 6 மாதம் பின்னால் சுப்பா ராதிகா தான் ஃபாஸ்ட் பண்ணி இந்த மலையாளம் பிள்ளைங்க ஃபாஸ்ட் பண்ணி நான் சொன்னேன். அன்றைக்கும் சொன்னேன் சிவம் விஷயத்தில் தர்மா ஸ்கூலில், நீங்கள் கேட்கல. இன்றைக்கி என் பேர் கெட்டு போச்சு. இத்தனைக்கும் அவன் என் பின்னால் நான் அவன் பின்னால் போகல. இன்றைக்கும் இதே தப்பை பண்ணாதீங்கன்னு. ஸோ 6 மாதமாக பின்னால் அவன் பஸ்ஸு கான்ட்ராக்டராக இருக்கானா, அவன் வேலை சரியில்லையான்னு. ஸோ நான் அப்படி இல்லை, நம்ம ஷேலிகா வீட்டில் இருக்கோம். ஷேலிகானா எங்கள் ஆசிரமத்தில் எங்களுக்கு ஸ்டாஃபாக வந்தாங்க. தர்மா ஸ்கூலில் பிஜேகே டீச்சரு. ஸோ அவங்க வந்தோடனே நான் அப்படி தான் சொன்னேன், அவங்க கூட இருக்கோம். ஏன்னா சுப்பா ராதிகெல்லாம் அவங்க அம்மா வீடு பார்க்குற மணிக்கு அவங்களும் இந்த வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் வீட்டில் இருக்கோம், அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு. கடைசியாக யோசிச்சு 6 மாதம் சென்று டார்ச்சர் யோசிச்சு சொல்கிறேன்னு தான் சொன்னேன். கிராட்ச் இல்லை, ஒன்றுமே இல்லை. யோசிச்சு சொன்னால் கொஞ்சம் 2 நாளைக்கு தள்ளிக்கலான்னு. அப்புறம் தான் ஆசிரமத்தில் அம்மிட்டு பூச்சோஜியா மின்னுக்கு சயோர் போட்டிருக்கு, சயோர் லோரி. அது எங்கள் மின்னுக்கே கல்யாணம் பண்ணி வச்சு அமிர்தா வள்ளி ஐயர் சாமியே என்னமோ லோரி. அவங்க வீட்டுக்கார் கருப்பாக இருப்பார். லோரி பிஸ்னஸ்ஸு சயோர். இந்த சயோர் சுற்றி அடிக்குது மஞ்சளிஸு. சயோர் முக்காசி சயோர். ஸோ சொல்லிச்சு அவனை என்ன காதலிக்கிறீ 69 இந்த கொண்டாடுற. நான் சொன்னேன் இல்லை, அவன் என் பின்னால் வந்துருக்கான். அது சிவம் விஷயத்தில் எப்படி பண்ணிச்சுன்னா இதுங்க இன்னும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. யோசிச்சு 2 நாள் கேப் கொடுத்துட்டு வந்திருக்கானு. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வயிற்றில் ஒரு பிள்ளை, கையில் ஒரு பிள்ளை. இந்த மன வலியட்டோ இந்த மனசு தெரியுமா, ஏன் என்னை வலிக்க வைக்கிறாங்க? வேணான்னு ஒதுங்கி போகும்போது யாருமே உண்மையாக சொல்ல மாட்டாங்க, ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. சரி 2 நாள் யோசிச்சு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி வழியை கொடுத்துட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அவன் கிளாங் டவுனில் இளநீ கடை, ஜூஸ் கடை விற்கிறான். அப்போ யாருன்னு கேட்டாங்க. அவன் என் பின்னால் வந்தவன் கிராஷியோ இல்லை டேட்டிங்கோ ஒன்றுமே பண்ணதில்லை. ஸோ அவனை பார்த்தோன்னே கஸ்தூரி எப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன்னா நல்லா இருக்கனே. அப்போ என் கொழுந்து பொம்பளையே கேட்டாங்க யார் அது அப்படின்னு. நான் சொன்னேன் எப்படி சொல்ல முடியும், நான் அவன் பின்னால் வந்தான், என்னை விரும்பி ஏற்கனவே டார்ச்சர் தாங்க முடியல, சும்மாவே பேர் போகுது. அப்போ நான் சொன்னேன் எங்கள் சொந்தக்காரன் அண்ணன், அவ்வளோதான். ஏன்னா அவன் பேசுகிறதே தெரியுது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான். அப்போ நான் சொன்னேன் நல்லா இருக்கேன்னு. எங்கே இருக்க கிளம்பிட்டியா இல்லை, அவங்களே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. ஆமாம் எங்கள் வீட்டில் தான் இருக்கேங்க, எங்கள் வீட்டுக்கு அண்ணனு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சொன்னால் ஆமாம் ரவாங்களேன்னு. உடனே ஃபோன் நம்பர் இருக்கா, நான் ஃபோன் பாய்க்கலன்னு ஃபோன் நம்பர் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த நெட்ஒர்க் செஞ்ச வேலை தானே, எல்லாம் அந்த நெட்ஒர்க் செஞ்ச வேலை தானே. நான் ஃபோன் இல்லைன்ற ஃபோன் ஏன் அண்ணன்னு சொல்கிற கொடுக்க மாட்டேறேன் அப்படின்னு. ஃபோன் இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லிட்டு பிசாம போயிடணும். என் குடியை கெடுக்க இவங்க யார், என் வாழ்க்கையை கெடுக்க அதுலேருந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்பர் எழுதி கொடுத்துச்சிங்க. அவன் அப்போலாம் டிஸ்டர்ப் பண்ணாதவன் ஏதோ ஒரு நாள் என் வீட்டுக்காரர் போயிட்டார் வெளியே, வீட்டில் ஆள் இல்லை, ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி லோரியில் வந்தேன் சிங்கப்பூருக்கு, என்கிட்ட லோரியில் ஜாமான் இருக்க வந்தானா நீ பாஸ்போர்ட் இருக்கணும். ஸோ பாஸ்போர்ட் இல்லை, என்னை இங்கேயே இறக்கி விட்டாங்க ஜேபியில். அது லோரி உள்ளுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வந்துடும் அப்படின்னு. அப்போ நான் என்ன செஞ்சேன், ஏன்டா நம்பர் கொடுத்துச்சின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காருக்கு தான் 10 வாட்டிக்கு மேலே ஃபோன் அடிக்கிறேன். இந்த நம்பர் யூ காலிங் இஸ் அவுட் ஆஃப் கவரேஜ் ரிங்கிங் போல். ஸோ ஒரு தப்பு பண்ணுறவனா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, உடனே எடுத்து இத்தனைக்கும் இம்ப்ளான்ட்டுக்கு தெரியாது, பார்க்குறான்னு தெரியாது, என் குடியை கெடுக்க வந்திருக்கானுங்க தெரியாது, உடனே என் குழந்தைனுக்கு ஃபோன் அடித்தேன். குழந்தைனுக்குள்ள பொம்பளைக்கு வீட்டுக்கு ஃபோன் அடித்தேன், M3 ஃப்ளாட்டுக்கு வீட்டு லேண்ட்லைனுக்கு.
ஃபோன் சொல்கிறேன், இங்கே பாருங்க அன்றைக்கி நம்பர் கொடுத்துட்டீங்க, நீ தொந்தரவாக இருக்குது, அவரும் எங்கேயோ போயிட்டாரு, நம்பர் கிடைக்க மாட்டேது, ஃபோன் அடித்து கூப்பிடுங்க, நீங்கள் வாங்கன்னு. எப்போதுமே குடும்பத்தோடு வருவாங்க. ஃபோன் அடித்தாலும் குடும்பத்தோடு தான் வருவாங்க, அவங்களா வந்தாலும் குடும்பத்தோடு தான் வருவாங்க. நான் அடித்ததோ ஜெயாக்கு, என் குழந்தை பொம்பளைக்கு லேண்டில் அடிச்சு வரதும் என் குழந்தை என் குழந்தை. அப்போ நான் கேட்டேன், ஜெயாவுக்கு ஃபோன் அடிச்சு நீங்கள் ஒண்டியா வரீங்க, ஜெயாவை கூட்டிகிட்டு வர வேண்டியதுன்னு அப்படின்னு. இல்லை அது கொஞ்சம் வேலையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு ஆம்பளை விஷயத்தில் மாட்டும்போது இப்படி தான் ஹஸ்பண்ட் ஒரு பக்கெட்டு போட்டு விட்டுருவாங்க. 10 வாட்டி கால் பண்ணாலும். ஸோ இவங்களுக்கு என்ன தப்பு பண்ணணும் தானே தானே சொல்கிறேன். எனக்கு ஆத்திரமா வருது. ஸோ நீ கொண்டு போய் 1000 வாட்டி தள்ளி விடுவேன், நீ பார்க்க மாட்டேன், அடிப்ப, கொடுமைப்படுத்துவேன், புருஷன் பொண்டாட்டி ஒன்றா சொல்ல, குழந்தை பொண்ணை கொடுப்பேன், அனிமூன் கொடுக்க மாட்டேன், தனியாக படுக்கணும், அடிமை மாதிரி இருக்கணும், உங்கள் வீட்டில் வேலைக்காரியாக இருக்கணும், எல்லா பழியும் என் மேலே போட்டு மறுநாளே அதான் சொல்கிறேன். மறுமாதம் ஸ்கேண்டல் பண்ணாலும் என் மேலே தப்பு இல்லை, அந்த குடும்பம் மேலே தப்பு, இந்த நெட்வொர்க் மேலே தப்பு. கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நான் வந்து எப்போதுமே ராத்திரி வந்து இந்த சைனஸ் அப்போ ஆசிரமத்தில் ஆரம்பிச்சிது. எங்கள் அப்பா கூட இருக்கும்போதெல்லாம் மழையில் நஞ்ச கூட காய்ச்சல் வராது, தும்புள் வராது. ஆசிரமத்துக்கு போனேன், இந்த சைனஸ் 150 டிபி 200 டிபி. இந்த சுபா நாயர் சுஜித்ரா நாயர் உடனே சுபா நாயர் கிட்ட ஆரம்பிச்சிட்டியா, ஏன் அங்கே போனோன்னு ஆரம்பிச்சிச்சு, அது வரைக்கும் ஆரம்பிக்கல. இந்த மூஞ்சி கிஞ்சி தான் வீங்கி போயிடும். நான் ஒரு மருந்து போட மாட்டேன், சைனஸ் மருந்து 2 மருந்து போட்டு தைலம் போட்டு படுத்துருவேன். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்னும் சொல்கிறேன், நானே பேப்பரில் படிச்சிருக்கேன். கட்டுப்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க வந்து டயரில் படுத்துட்டு பார்த்தா ஒருத்தன் வந்து வேலை செய்கிறவனே ரேப் பண்ணிட்டானே. இதே நான் யோசிப்பேன், ஏன்னா கதையான்னு. ஆனால் இந்த என்னால செய்ய முடியும். காலையில் எழுந்திரிக்கும் போது பக்கத்தில் படுத்துருக்கான். நான் போய் உண்மையாக சொல்ல முடியும்? உண்மையாக சொல்ல முடியும்? நான் கேட்குறேன். காலையிலே நான் வந்து என்ன செஞ்சேன், மாமா உடம்பு முடியாது இருக்குன்னு கிடக்குன்னு சொன்னோன்னா ஒரு 6 போட்ட மோதிரம், பெரிய மோதிரம் 1.5 பவுன், மாமா உடம்பு முடியாமல் இருக்கு கொடுத்து தான் அனுப்புனேன். நீ புருஷன் ஓடி போயிடுவேன், இந்த இம்ப்ளான் அனுப்பிவிடும், இந்த நெட்வொர்க் அனுப்பிவிடும், உங்களை வந்து குடும்பத்தோடு கூப்பிட்டா நீங்கள் வந்து புருஷன் ஓடி அனுப்பி விடுவீங்க. நான் இத்தனைக்கும் 50 வெள்ளி கொடுத்து போய் ஹோட்டலில் விடுங்கன்னு. பரவாயில்ல, ஹோட்டலில் 10 விடுங்க, நான் காசு தரேன் அப்படின்னு. இல்லை கொஞ்ச நேரம் தானே இருக்கட்டும், அப்புறம் என்னத்துக்கு கூட்டி கொடுக்குதா, அப்புறம் என்ன மயிறு இவங்க. இந்த நெட்வொர்க் உடம்புல விடுறதுக்கு எப்போ நம்மளுக்கு, அதாவது இந்த டேட்டில் தான் தங்க வைக்கணும்னா பிள்ளை தங்க வைப்பாங்க, இந்த டேட்டில் வந்து கணக்காக பிறக்கணும், இந்த டேட்டில் பிறக்கும். அப்படியே வந்து ஒரு இது அந்த பிள்ளை கஷ்டப்படணும், டார்ச்சர் படணும், ஒரு ஆடி மாதத்தில் பிறக்கணும், ஆட்டி வைக்கணும், ஒரு குடும்பத்துக்கு சாகணும்னா அதில் பிறக்க வைப்பானுங்க. இவனுக்கு கணக்காக அந்த டேட் படி இவனுங்க அனுப்பி விட்டுட்டு அப்புறம் என்னத்துக்கு ஏன் மேலே பழிய போடுறாங்க? ஸோ எனக்கு தெரியணும் என் மாமியை யார் அனுப்பி விட்டுதுன்னு. ஸோ எங்கள் வீட்டுக்காரோட பாட்டி தொண்டையில் ஆப்ரேஷனு, வெத்தலை சாப்பிட்டு கேன்சர் வந்துருச்சு. நாங்கள் அப்போ நான் தான் ஒரு மாதமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ கையில் வந்து வாட்டி வேலை செஞ்சு 150 வெள்ளிக்கு மோதிரம் வாங்கி போட்டிருக்கேன், 150 250 வெள்ளி வாங்கி போட்டிருக்கேன். ஸோ பாட்டி சொன்னால் கொஞ்ச நேரம் நான் போட்டுக்கிறேன். அவங்கள பார்த்து கழுவி சூத்து கழுவி அவங்கள குளிப்பாட்டி சோறு கொடுத்து ஒரு மாதமாக பிள்ளைல பார்த்து கடைசியாக பாட்டி சொன்னாங்க, அவங்க பெரியம்மா வீட்டில் இது கஸ்டடியோட கொடுத்துருன்னு. பார்த்தா இறக்கலை. அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. 3 நாள் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் மல்லிப்பூ ஆட்டரிசி என்னென்னமோ அவங்க ஆசைப்பட்டது ஊற்றுறாங்க. கடைசியாக சொன்னாங்க, இத்தனை ஆம்பளை பையனுங்களில் வந்து இந்த சிரம்பானில் இருக்காங்களே யூடிஎம் கிராஜுவேட். ஸோ ஒன்று வந்து சிவில் இன்ஜினியர், அவங்க ஒய்ஃப் வந்து லேப்பில் சயின்ஸு. ஸோ பிணைங்க. ஸோ இந்த மணிக்கு தான் ஒரு மாத்திரம் கேட்டாங்க. அவன் ஒன்றும் வாங்கி போடலாம், அந்த ஆசைனால தான் அப்படியே இருக்கணும். 3 நாள் இழுத்து என்னென்னமோ செய்கிறாங்க, சாம்பிராணி போடுறாங்க, பாட்டு பிடிக்கும். அதை சொல்லி அது கூட வாங்குறதுக்கு அவர் காசு இல்லை. ஆனால் செம்மிடி பங்களோ சினிமான் 2ல் செம்மிடி பங்களோ. ஸோ ஒரு மோதிரம் கூட வாங்கி போட காசு இல்லை. கிராஜுவேஷன் முடித்து 3 வருஷம் ஆச்சு, சிவில் இன்ஜினியர். வேலை இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்க அண்ணன் லட்சுமணன்னு சொல்லி ஒரு காசு கொடுத்து ஒரு மோதிரம் போய் உள்ளுக்கு கூட சொல்ல பாட்டி அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இந்த இம்ப்ளான் என்ன நகை பிஸ்னஸ் செய்யுதா? ஸோ அந்த ஆசைக்கு வந்து ஒரு நகையை வாங்கி போட்டோம், அப்போயும் உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு. ஸோ பாட்டி சொன்னது ஏன் மோதிரம் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு. இவங்க பாட்டி செத்தோன்னே எல்லாத்துக்கும் அவங்க நகை அவங்க மருமங்க அவங்களுக்கு பிரித்து போட்டாங்க. பாட்டி சொன்னாங்களா இல்லையா, அது கஸ்டடி மோதிரம், கஸ்டடியை கொடுத்துட்டேன். என்னத்துக்கு இந்த மோதிரத்தை எடுத்து இந்த லட்சுமி வச்சுக்கோன்னு என் வீட்டுக்கு தங்கச்சிட்டு கொடுக்குறாங்க. திருடிடுச்சு. நான் வச்சு ஒரு மாதம் பார்க்குறேன். வாங்குகிற நகை அன்னைக்கு நான் சொன்னது
எங்கள் அம்மா நகை இப்படி தான் அடித்தானுங்கண்ணே, அவ்வளோ நகை, 1 கிலோ நகைட்ட. அதே தான் எனக்கும். இந்த டீச்சருங்க தான், இந்த டீச்சரு, இந்த ஒயரிங்கு முதலாளி பொம்பளைங்க எல்லாம் கூட்டு கட்டு இப்போ போய் கேட்குறதுக்கு ஏன் முடிஞ்சதை வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன். என்னத்துக்கு கூட்டு கட்டி அடுத்து எடுத்துகிட்டு போகிறேன்? என்னத்துக்கு 5000 வெள்ளி கூட்டு கட்டி 250 500 வெள்ளி கூட்டு 5 கூட்டு நான் கடைசி கூட்டு எடுக்கிறேன். என்னத்துக்கு பாதியிலே வந்து என் கூட வேணுவனுக்கு ஃபாஸ்ட் பண்ணி யாராச்சும் அனுப்பி குடிச்சிக்கிட்டு அங்கே போய் கத்திக்கிட்டு அந்த காசை எடுத்து கொடுக்கணும். அப்புறம் 80 வெள்ளி கூட்டு என் மகளை கட்ட வேணான்னா அதையும் கொடுத்துருச்சு. 2 வளையம் எடுத்து போட்டேன், அதையும் போய் குடிச்சு 4000 வெள்ளி சங்கிலி எடுத்து போட்டேன். ஒரே வரம் கூட வரவங்களாம் சங்கிலி போடுறோம். அப்படியே 4000 வெள்ளி சங்கிலியை கழட்டி கொடுத்துருச்சு. ஏன் கழுத்தில் ஒரு 3 கிராம் போட்டோன்னா அதையும் கழட்டி கொடுத்துட்டு வந்துருச்சு. இல்லைன்னா வெளியே போய் கத்த சொல்கிறாங்க, தேவடியா புண்டாம இது ஒன்றுமே செய்ய மாட்டேது. நான் பச்சையாக தான் பேசுவேன். நான் கட்ட அப்படியே டேக்கோட அன்றைக்கி எங்கள் நகையை எடுத்துகிட்டு போன மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி போய் கேட்கும்போது எல்லாம் பயப்படுறாங்க என்னை பார்த்து. இவங்கன்னா சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும், நாங்கள் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும், 4 மணிக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சொத்து பத்து நகை வேலை இது அது கிட்னி எல்லாத்தையும் எடுத்து உருவிட்டு தேவைப்பட்ட கட்டுறானுங்க இவங்க. அப்புறம் பேசுகிறேன் உங்கள்கிட்ட.